9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து மணிமேகலையில் வந்து ஐம்பெருங்குழு எண்பேராயம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஐம்பெருங்குழுன்றது எது எண்பேராயம் அப்படின்றது எதுன்னு பார்க்க போகிறோம். ஐம்பெருங்குழு அப்படின்றது அமைச்சர், சடங்கு செய்வோர், படைத்தலைவர், தூதர், சாரணர். சாரணர்ன்றது வந்து ஒற்றர், சார்ந்து இருப்பவர் ஒற்றர். தூதர், படைத்தலைவர், சடங்கு செய்வோர், அமைச்சர். அடுத்து எண்பேராயம் அப்படின்னா கரணத்தியலவர், கர்ம விதிகள், கனகச்சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர் 2க்கும் வந்துடுவார். அடுத்து யானை வீரர், இருளி மறவர். இதுதான் 2 குழு. அடுத்து காய்குலை, கமுகு, பூக்கொடி, வள்ளி, முத்து, தாமம். இதெல்லாமே 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. இதிலேயே ஐ வருது. பூக்கொடி இது வந்து பூக்கொடியை உடைய வள்ளின்ற மாதிரி வரும். அது முத்தையுடைய தாமம்னு வரும். ஸோ எல்லாமே ஐ வரக்கூடியது. ஸோ 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. மாற்று மீன், பரப்பு மீன்னா ஏவல், வினைமுற்றுக்கள். உருபொருள்னா உரிச்சொற்றொடர். தாழ் பூந்தரினா வினைத்தொகை. பாங்கறிந்து அப்படின்னா பாங்கை அறிந்து 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து வந்து நன்பொருள், தன்மணல், நல்லுரை இதெல்லாம் பண்பு தொகை. அடுத்து பரப்பு மீன், பரப்பு ப்ளஸ் மீன். மின்னுனா முன்னிலை, பன்மை, வினைமுற்று விகுதி. அரைந்தனன்னா அரை ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன்னு ப்ளஸ் அண்ணுனா அங்கே சார்கே வரும், ஆண்பால் விகுதியாக வரும் கடைசி. ஓகேவா. அடுத்து தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலையும். மக்களின் வாழ்வியல் கருவூலம். சரியா. அடுத்து மணிமேகலை இந்த நூலை வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா மணிமேகலை துறவு அப்படின்றாங்க. பெண்மை முன்னிறுத்தும் காப்பியம், புரட்சி காப்பியம், தமிழ் காப்பியம். அடுத்து சொற்சுவை, பொற்சுவை, வர்ணனை இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காப்பியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பெண்மையை முன்வைக்கிற காப்பியம், புரட்சி காப்பியம், தமிழ் காப்பியம், சொற்சுவை, பொற்சுவை அது வர்ணனை அதிகரிக்கும் காப்பியம். பௌத்த சமயத்தை சேர்ந்தது. இதில் வந்து 30 காதை மொத்தம் இருக்குது. முதல் காதை தான் விலாவரை காதை, அதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் தான் இது எழுதுனது. சாத்தர்ன்றது இயற்பெயர். திருச்சியில் இருக்க சீத்தலைன்ற ஊரில் பிறந்தார். மதுரையில் வந்து வணிகம் பண்ணுறாரு. கூலவணிகம் அதாவது தானியம் வணிகம். ஸோ அதனால தான் இவர் பேர் கூலவணிகன் சீத்தலை சாத்தனார்னு வருது. ஸோ இவரும் இளங்கோவும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். அதனால தான் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியம் மாதிரி அமைஞ்சிருக்கு. சரியா. இவரை வந்து இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டுறாரு. எப்படிலாம் பாராட்டுறாரு? தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்லாம் பாராட்டுறாரு. அறம் எனப்படுவது யாதெனில் மறவாதி இது கேள், மண்ணுயிருக்கு உண்டியும் உடையும் கொடுப்பது தான், கொடுக்கணும்னு சொல்கிறது மணிமேகலை. ஏன். அடுத்த அகலாய்வுகள் வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அகலாய்வுகள் வந்து மதுரை பக்கத்தில் கீழடி வந்து அகலாய்வில் சுடுமண் பொருட்கள் நிறையா கிடத்திருக்கு. உலோகப் பொருட்கள், முத்துக்கள், கிளிஞ்சல், மான்கொம்பு, சோழி, அதுக்கப்புறம் வந்து சிகப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய், தானியக்கலன், செம்பு, அடுத்து சங்கு வளையல்கள், எலும்பு கூர்முனைகள், குடுவை, உரை கிணறு, தமிழ் லெட்டர் பொறிக்கப்பட்ட பானை, கற்கருவி, நீர்ச்சேக்கு மட்கலன், சுடுமண், கூரை, ஓடு இதெல்லாம் கிடச்சிது. இருக்குன்னா மதுரை கீழடியில். சரியா. 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது வந்து 3 வெவ்வேறு காலங்களில் இருந்து இது கிடச்சிருக்கு. தமிழ் நாகரிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது. ஃபஸ்ட்டு 1863 ராபர்ட் ப்ரூஸ் புட்டுன்றவர் தான் சென்னை பல்லாவரத்தில் வந்து கற்கருவி அப்புறம் எலும்பு இருந்தது வந்து கண்டுபிடிச்சிருக்க. பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் கற்கருவி, எலும்பு இது 2ம் இருந்தது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா. ராபர்ட் ப்ரூஸ் புட், சென்னை பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில். ஓகேவா. 63 ஏர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பல்லாவரம் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. சரியா. 6 லெட்டர் இருக்கா பல்லாவரத்தில். ஸோ 63ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதுக்கு முன்னாடி வந்து ரோமானியர் வந்து பழங்காசுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே கோயம்புத்தூரில் பழைய காசுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ரோமானியர்கள். சரியா. அடுத்து அரிக்கமேடில் ரோமானியம் மண்பாண்டம் தான் அரிச்சு போயிடும். ஸோ அரிக்கமேடில் ரோமானிய மண்பாண்டங்கள் கண்டுபிடிச்சதுனால யூஎஸோட வணிக தொடர்பு இருந்தது தெரிய வருது. 1914 ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் 4 லெட்டர் இருக்குது. 1914. அடுத்து பட்டி மன்றம்ன்றாங்க. மகத நாட்டு வாழ்வாள் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். பகை வந்ததே சிலப்பதிகாரத்தில் தான். சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறி போகிறது வந்து மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினி எட்டினோடு 2 8ஓட 2 10. ஸோ இதில் வரும் 10 இருக்கக்கூடியது வந்து திருவாசகம். சாரி 8ஓட தான் இருக்கும். 8ஆவது தான் வந்து மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம்ல. ஸோ வந்து 8 இந்த 2 வந்து விட்டுருங்க. 8 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 8ன்றது திருவாசகம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
சரியா. அடுத்து பன்னாரும் கலை தேரி பட்டிமண்டபம். கலைனாலே அது ராமாயணம் தான். கம்பராமாயணத்தில் பாலகாண்டம், நகர படலம், சரியா, நகரத்து படலம். அடுத்து பழைய கழிதலும் புதிய புதிலும் சொல்கிறது வந்து நன்னூல். அறிவியல் வந்து 2 விதமாக இருந்தது. ஒன்று வணிக அறிவியல், இன்னொன்று மக்கள் அறிவியல். அடுத்து இலக்கணம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.